வணக்கம் நண்பர்களே. இன்று வயர்லெஸ் தொடர்பு ஒய்ஃபை, ப்ளூடூத், சிக்பி, லோரா போன்ற தொழில்நுட்பங்கள் நம் உலகத்தை எவ்வாறு இணைக்கின்றன என்பதை ஆராய்கிறோம். அவற்றின் செயல்பாட்டு கொள்கைகளை அறிவோம். மிகவும் செலவு குறைந்த மற்றும் நம்பகமான விருப்பத்தை கண்டறிவோம் மற்றும் பயன்பாட்டு வரம்புகளையும் விவாதிப்போம். ஆரம்பிக்கலாம். வயர்லெஸ் தொடர்பு கம்பிகள் இல்லாமல் சாதனங்கள் டேட்டாவை பகிர அனுமதிக்கின்றது. ரேடியோ அலைவரிசைகள் போன்ற மின்காந்த அலைகளை பயன்படுத்தி டிரான்ஸ்மிட்டர் டேட்டாவை சிக்னலாக மாற்றி காற்று வழியாக அனுப்புகிறது. ரிசீவர் அதை டீகோட் செய்கிறது. இது ஸ்மார்ட் போன்கள், ஐஓடி ஆகியவற்றை இயக்குகிறது. முக்கியமான காரணிகள்: அலைவரிசை ஃப்ரீக்குவன்சி, டேட்டா தரவு விகிதம் மற்றும் மின் பயன்பாடு. உதாரணமாக, உயர் அலைவரிசைகள் வேகத்தை அளிக்கின்றன, ஆனால் குறுகிய டிஸ்டன்ஸ் கவரேஜில் உள்ளன. OFDM அல்லது ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் போன்ற மாடுலேஷன் நுட்பங்கள் நம்பகமான டேட்டா பரிமாற்றத்தை உறுதி செய்கின்றன. என்கிரிப்ஷன் போன்ற பாதுகாப்பு நெறிமுறைகள் ஹேக்கிங்கிலிருந்து பாதுகாக்கின்றன. இந்த தொழில்நுட்பம் எங்கும் உள்ளது. குறிப்பிட்ட அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை பார்ப்போம். ஒய்ஃபை